பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்றைக்கு லூக்கா 6ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம். அதற்குள்ள நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் இப்போ ஷேர் பண்ற ஸ்கிரீன் நீங்க பாக்குறீங்க. இந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்துக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது, ஓய்வு நாளில் ஆண்டவர் அப்படி என்று சொல்லி யார்? இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஆண்டவர் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏனென்றால் லூக்கா 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தான் சொன்ன, நான் ஓய்வு தேவகுமார் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் அப்படி என்று தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறாரு. அதனால இந்த இந்த அதிகாரத்திற்கு நான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறேன். என்ன தலைப்பு என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு ஓய்வு நாளில் ஆண்டவர் என்று சொல்லி, ஜீசஸ் தி லார்ட் ஆஃப் சபத், லூக் சாப்டர் 6. அப்போ இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 48 வசனங்கள் இருக்கிறது. அதுல இரண்டாக நம்ம பிரிக்கிறோம். முதலாவது எதை சொல்லுகிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, ஓய்வு நாளை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஓய்வு நாளில் சரியான பயன்பாடை கொடுத்து லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 11 வசனத்துல கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓய்வு நாளை இயேசு சரியாக பயன்படுத்தினாரு. சீஷர்களும் சரியாக பயன்படுத்தும்படியாக அவர் ஆயத்தப்படுத்த போறாரு. ஆனால் இயேசுவானவர் அந்த ஓய்வு நாளை சரியாக பயன்படுத்தினதன் மூலமாக முதலாவது அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. இப்போ இந்த இடத்துல லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது இயேசுடைய ஊழியம் மென்மேலும் விருத்தி அடைவதையும், அநேகர் இயேசுவை நோக்கி வருவதையும், இயேசுடைய பிரசங்கத்தை கேட்கவும், அவனால் சுகப்படவும், அவருடைய கீர்த்தியானது அது தேசமெங்கும் பரவுவதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் அது லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் அவருடைய ஊழியத்தில் ஏற்படுகிறது. அது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. அந்த எதிர்ப்பு வருவதற்கு முதலாவது காரணம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. இந்த லூக்கா அதிகாரத்தில் இயேசுவானவர் இந்த ஓய்வு நாளை குறித்த ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி அங்கே இருக்கு. அந்த ஓய்வு நாளுக்குரிய கான்ட்ரவர்சியில அந்த ஒரு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவானவர் அதை பரிசேயர்களை அவர் ஊக்குவித்ததுனால அவர்கள் மிகுந்த கோபம் அடைகிறாங்க. அதனால அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தையே இங்கு எடுப்பதாக காணப்படுகிறது. அதனால்தான் இந்த தலைப்பு என்ன கொடுக்கிற, ஓய்வு நாளில் சரியாக பயன்பாடு என்று சொல்லுகிறோம். அதுல முதலாவது இயேசு ஓய்வு நாளில் ஆண்டவர் என்று சொல்லியும், அந்த ஓய்வு நாளில நான் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறேன் என்பதற்கு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக சூம்பின கையை உடைய மனிதனை தேவாலயத்திலே வைத்து ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு. தேவாலயத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் அதை பார்க்கும்படியாக அந்த பார்க்கிற இடத்திலே கொண்டு வந்து அந்த சூம்பின கை உடைய மனுஷனை நிற்க வைத்து அவர்களுக்கு முன்பாக தைரியமாகவே இயேசு கிறிஸ்து இந்த சூம்பின கையை உடைய மனிதனுடைய கையை, வலது கையை சுகப்படுத்துகிறாரு. இதை கண்ட பரிசேயர்கள் மிகுந்த கோபம் கொள்ளுகிறார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க. இதை அடுத்தது என்ன பார்க்கும்போது, இது அடுத்து என்ன வருகிறாரு, 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தல் அப்படி இருக்கிறோம். இப்ப ஏன் இந்த அடுத்து 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இங்க எடுத்து இயேசு கிறிஸ்து நன்றாக அறிவாரு, தனக்கு எதிர்ப்புகள் தொடங்கிவிட்டன. தன்னுடைய ஊழியம் ஆனது இந்த உலகத்திலே நிறைவு பெற போகிறது. அதனால என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தன்னுடைய ஊழியத்தை தொடர்வதற்கும், தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு தன்னுடைய ஊழியத்தை தொடர வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன செய்கிறாரு சொல்லி பார்க்கும் பொழுது 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்த பிறகு சகோதரி யாரோ ஒருத்தர், நீங்க மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சகோதரி. யாருன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் மைக்க கொஞ்சம் மியூட். தேங்க்யூ சகோதரி, தேங்க்யூ. ஓகே. அப்போ 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? தனக்கு எதிர்ப்பு வந்து விட்டது முதலாவது. இரண்டாவது, தன்னுடைய ஊழியம் இந்த உலகத்திலே நிறைவு பெற போகிறது. மூன்றாவது, தன்னுடைய ஊழிய பணியை தொடர்வதற்கு 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களை தனி ஒரு பிரிவாக அவர்களை மாற்றி அவர்களை கொண்டு சபை என்பத ஒரு பிரிவை உண்டாக்க வேண்டும் என்று பல நோக்கத்தோடு கூட 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்த பிறகு மலையில தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இறங்கி வந்து சமவெளியிலே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறாரு. அது நம்ம சமவெளி பிரசங்கம் அப்படின்னு கொடுக்கிறோம். ஆனா மத்திய அதிகாரத்துல 6லேருந்து 5ஆம் அதிகாரத்திலேருந்து கிட்டத்தட்ட 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அது மலை பிரசங்கம் என்று சொல்லுவோம். ஆனால் லூக்கா அதிகாரத்துல பார்க்கும்போது அது சமவெளி பிரசங்கம் அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் அது மலையிலே நின்று இயேசு கிறிஸ்து அப்போது அங்கு பிரசங்கித்தாரு. இந்த இடத்துல சமவெளியிலே நின்று பிரசங்கிப்பதனால இதற்கு சமவெளி பிரசங்கம் என்று நம்ம பெயர் கொடுத்திருக்கிறோம். அப்போ
அப்போ இந்த அதிகாரத்துல காணப்படுகிற 48 வசனம் அது 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது ஓய்வு நாளை சரியாக பயன்பாடு, இரண்டாவது 12 வரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் சமவெளியில் பிரசங்கம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது பார்க்கும்போது இந்த ஆங்கிலத்துல மற்றுமாக இந்த சமவெளி பிரசங்கத்துக்கு கடந்து போகலாம். அந்த சமவெளி பிரசங்கத்துல 4 காரியத்தை இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறாரு. முதலாவது பிரசங்கத்தில் பார்வையாளர்கள் யார் என்பதை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது மத்தேயு எழுதின அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல ஜனங்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லி முடித்து விடுவார்கள். ஆனா லூக்கா அதிகாரத்துல பார்க்கும்போது எந்தெந்த தேசத்திலிருந்தும் எப்படிப்பட்ட ஜனங்கள் அங்க கூடி வந்தார்கள் என்பதை குறிப்பிடப்படுகிறது. அதை நம்ம வாசிக்கும் போது நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்க போற அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படுகிற எல்லா பகுதியிலிருந்து ஜனங்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அதுல பேரின்பமும் துயரமும் அப்படி என்றும் எதிரிகளை நேசித்தல் என்றும் சமுதாயத்திற்கான விதிகள் எப்படி சொல்லுவது சொல்லி 3 காரியங்களை அவர் பிரசங்கமாக கொடுக்கிறாரு இயேசு கிறிஸ்து. முதலாவது ஓய்வு நாளை செயலாக பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த பகுதிக்கு நம்ம கடந்து போவோம். அது 1 to 11 வசனங்கள். அதுல முதலாவது இயேசுவே ஓய்வு நாளில் ஆண்டவர் என்று சொல்லியும் அந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே சூம்பின கையை உடைய மனிதனை குணப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். இயேசு ஓய்வு நாளில் ஆண்டவர் லூக்கா 6 அதிகாரம் 1 to 5 வசனங்கள். பஸ்கா பண்டிகை 2ஆம் நாளைக்கு பின் பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாள். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல பஸ்கா அப்படிங்கிற ஒரு பண்டிகையை கொடுத்து குறிப்பிடுறாங்க. ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் அவருக்கு எதிர்ப்பு வரப்போகிறது. பல எதிர்ப்பின் நிமித்தமும் பலர் அவர்களை வெறுத்ததின் நிமித்தமாகவே அவருக்கு எதிராக பல பொய் சாட்சிகளை அவர்கள் சொன்னதின் நிமித்தமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவமில்லாத அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து பஸ்கா பண்டிகை 3வது பஸ்கா இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஊழியத்தை ஆரம்பித்து 3வது பஸ்கா பண்டிகை அந்த நாளிலே சிலுவையிலே சர்வ உலகத்தின் பாவத்தை சுமந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரிக்க போகிறார் என்பதை முன்குறிப்பதற்காகவே இந்த இடத்துல பஸ்கா பண்டிகை 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் பயிர் வழியே யார் நடந்து போறாங்க? இயேசு கிறிஸ்து நடந்து போறாரு. அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளால் நிமிட்டி தின்றார்கள். இப்போ இந்த இடத்துல வினை சொற்கள், அதாவது verbs நிறைய சொல்றாங்க. என்னென்ன வினை சொற்கள் சொல்றாங்க பாருங்க. நடந்து போறாங்க, அப்புறம் என்ன பண்றாங்க? கதிர்களை கொய்கிறாங்க, கைகளால நிமிட்டி அப்புறம் தின்றாங்க. அப்புறம் முதலாவது நடந்து போவதல், அதுக்கப்புறம் கொய்தல், அப்புறம் நிமிட்டுதல், அப்புறம் சாப்பிடுவது, அப்புறம் 4 காரியத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 4 காரியம் தான் முக்கியமானது. இப்ப பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த 4 தான். என்ன என்பதை பார்க்கலாம். பரிசேயர் சிலர் அவர்களை நோக்கி, இப்ப எல்லாத்திலும் பரிசேயர்கள் தான் மிகுந்த முதலாவது எதிரிகளாக வெளிப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பரிசேயர்கள் தான் ஓய்வு நாளை கொடுத்தும் சரி, மோசையோட பிரமாணத்தை கொடுத்தும் மிக சொல்ல போகுது ஸ்ட்ரிக்டா நாங்க தான் ஃபாலோ பண்றோம், உங்களை எல்லாரையும் விட நாங்க தான் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுகிறோம் அப்படி என்று வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் பரிசேயர்கள் என்பது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாங்க தான் பிரமாணத்தை கை கொள்ளுகிறோம் என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவங்க மோசையோட பிரமாணத்தை மாத்திரம் அல்லாமல் வாய் வழியாக சொல்லுகிற 1000க்கும் மேற்பட்ட பிரமாணங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த 1000க்கும் மேற்பட்ட பிரமாணங்கள் நம்முடைய வேதத்திலே இடம்பெறவில்லை, பழைய ஏற்பாட்டிலே. ஆனா மிஷ்னா என்று சொல்லி மறுபடியும் எழுதப்பட்ட இன்னொரு பிரதியில இன்னொரு புஸ்தகத்தில் அது எழுதியிருக்கிறாங்க. அந்த மிஷ்னாவிலே கொடுக்கப்பட்ட வாய் வழியாக சொல்லப்படுகிற அனைத்து பிரமாணங்களையும் இந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதுக்கு கீழ்ப்படுகிறார்கள், மற்ற ஜனங்களை கீழ்ப்படியும் படியாக சொல்லுகிறார்கள். அப்போ அந்த மிஷ்னாவிலே சொல்லப்பட்டிருக்கிற வாய் வழியாக சொல்லப்படுகிற அந்த பிரமாணத்திலே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்க மோசையோட பிரமாணத்துல பார்க்கும்போது ஓய்வு நாளிலே நீங்க ஓய்ந்திருக்க வேண்டும், நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கிறதான். ஆனால் அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. வேற எதுவுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, உழக்கூடாது, நீங்க பயிர்களை அறுவடை செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி யாத்திராகமத்திலே கொடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா இந்த இடத்துல சீஷர்கள் பயிரிடவில்லை, அறுவடை செய்யவில்லை, அதை தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்கவில்லை, எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் நடந்து போறாங்க, கதிர்களை கொய்றாங்க, நிமிட்டுறாங்க, சாப்பிடுறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க பரிசேயர்கள் சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்களை பொறுத்தவரையும் பார்க்கும்போது மிஷ்னாவிலே எழுதப்பட்ட வாய் வழியாக வருகிற அந்த சட்டத்திட்டத்தின் படியாக நடந்து போவது உழுவதற்கு சமம்.
நல்லா புரிஞ்சுங்க. நடந்து போவது எதில் நடந்து போவது? பயிர் நிலத்திலே நடந்து போவது உழுவதற்கு சமம். அதுக்கப்புறம் அந்த கதிர்களை கொய்வது அறுவடை செய்வதற்கு சமம். அப்புறம் நிமிட்டுவது என்று சொல்லி பார்க்கும்போது மேலே அந்த அந்த ஒரு ஒரு கதிரில் இருக்கிற மணியில இருக்கிற மேலே பதரை நீக்குவதற்கு சமம். தின்பது என்பதை அதை களஞ்சியத்திலே சேர்ப்பதற்கு சமம் என்று சொல்றாங்க. இதுதான் அங்க பிரச்சனை. சோ அப்போ கிட்டத்தட்ட அவர்களை பொறுத்த வரையும் வாய் வழியாக சொல்லுகிற பிரமாணத்தின் கட்டளின் படியாக 4 பிரமாணங்களை அவருடைய சீஷர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மீறி விட்டார்கள். இதுதான் அங்க பிரச்சனை. பரிசேயர் சிலர் அவர்கள் நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்போ இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, இவங்கிட்ட அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. இது நீங்க வாய் வழியாக சொல்லுகிற பிரமாணத்தை ஏன் பின்பற்றுகிறீர்கள்? மோசையோட பிரமாணத்தை முற்று பின்பற்றினால் போதும் என்று சொல்ல முடியாது. அதனால அவர்களுக்கு மேலாக ஆண்டவர் இன்னொரு கேள்வி அவர்கள் நோக்கி கேட்கிறாரு. இயேசு அதுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்தது மன்றி தன்னோடு கூட இருந்தவர்களுக்கு கொடுத்தானே என்று சொன்னாரு. அப்போ இதை ஏன் நீங்க கொண்டு வர்றாரு? உதாரணத்திற்கு அந்த அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஒண்ணு சொல்லாம இன்னொரு கேள்வி கேட்கிறார். இயேசுவோட பிரசங்கத்துல நீங்க எப்போதும் பார்க்கும் போதும் அவருக்கு எதிரடையாக எத்தனை பேர் வந்தாலும் ஒரு கேள்வியை கேட்கும் போது இன்னொரு கேள்வி அவருக்கு மேலாக எழுப்புவாரு. இதை நீங்க பார்க்க முடியும். இதுதான் அப்படித்தான் அவர் அப்படியாக வர்ற கான்ட்ரோவர்சியை அவர் சந்திக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஏன் தாவீதோட உதாரணத்தை காமிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது சவுலுக்கு பயந்து தாவீது ஓடி போகிறான். அப்பதான் தெரிய வருது தன்னை கொலை செய்வதற்கு தன்னுடைய மாமனார் சவுல் ரெடி ஆகிவிட்டார் சொல்லி உயிருக்கு பயந்து ஓடுகிறான். அவசரப்பட்டு வீட்டை விட்டு அவங்க மனைவி தான் சொல்றாங்க, ஓடி போயிடு, இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டேன்னு அவ்வளவுதான், எங்க அப்பா உன்னை கொண்டுடுவார்னு மனைவியே சொல்றாங்க. தப்பிச்சோ பொழைச்சோ என்று சொல்லி வீட்டை விட்டு குதிச்சு ஜன்னல்ல இருந்து குதிச்சு ஓடி போய் சாப்பிட ஒண்ணும் இல்லை. போகிற வழியிலே ஆசாரியர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல போய் பசி அவருக்கு சாப்பாடு கேட்கிறாரு. ஒண்ணுமே கொண்டே வரல. அப்புறம் அந்த இடத்துல ஆசாரியர்கள் மட்டுமே சாப்பிடக்கூட அப்பங்கள் இருக்கிறது. சமூகத்து அப்பம் என்று சொல்லுவோம். சமூகத்து அப்பத்தை நீங்க பார்க்கும் போது ஆசாரியர்களும் ஆசாரிய குடும்பத்தார் மட்டுமே சாப்பிட வேண்டும். அது எங்க சாப்பிடணும்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா சாப்பிடணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்ப சொல்றேன், அது மட்டும் தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நான் ரொம்ப பசியா இருக்கேன், அதனால எனக்கு நீங்க கொடுப்பதில் எந்த தவறுமே கிடையாது. ஏன்னா இன்னொரு அப்பத்தை நீங்க தயார் பண்ணி வச்சிட்டீங்க, யாரும் சாப்பிடறதுக்கு இல்ல, இது எப்படி வேஸ்டா தானே போக போகுது, வேஸ்டா போறது நானும் என்னோட கூட வந்தவர்கள் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரு எடுத்து கொடுத்துடுறாரு. அப்போ இதை சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தாவீது செய்தாரு. அதை நீங்க குற்றம் என்று கண்டுபிடிக்கவில்லை. அப்போ எதை சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல மனுஷனுக்கு உயிரே போக போகுது, அந்த உயிர் போற சூழ்நிலையில அந்த அப்பத்தை எடுத்து கொடுப்பது எப்படி தவறில்லையோ அப்படியாகவே என்னுடைய சீஷர்கள் இந்த பயிர் வழியா கடந்து போய் கதிரை கொய்து கையால் நிமிட்டி தின்றது எந்த தவறும் இல்லை அப்படி என்று அவர் டிஃபெண்ட் பண்றார். பண்ணிட்டு அத்தோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு வசனத்தை அவர் சொல்றாரு, மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் அப்படி என்று சொல்லுகிறாரு. சோ அப்போ ஓய்வு நாளை ஆண்டவர் ஏன் செய்தார் என்று சொல்லி பார்க்கும் போது ஜனங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும், அந்த நாள்ல உலக காரியங்களை விட்டுவிட்டு தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்கிறது. அதுதான் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். முதலாவது ஓய்வு நாள் உருவாக்கப்பட்ட போது 6 நாள் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. 7ஆம் நாள்ல ஓய்வு இருந்தாரு. ஓய்வு இருந்தார் சொல்லும் போது அவருக்கு ஓய்வு தேவையில்லை, தான் சிருஷ்டித்த ஜனங்களுக்கு ஓய்வு தேவை. ஏன்னா ஒரு மனுஷன் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்க உடல் சோர்வடைந்து விடும். ஒரு நாள் கம்ப்ளீட்டா மைண்டுக்கு ரெஸ்ட், பாடிக்கு ரெஸ்ட் வேணும். அந்த டயத்துல தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஏன்னா மிச்சம் 6 நாள் உலகத்துல போய் அவங்க வேலை செய்ய போறாங்க. அவர்களுக்கு தேவனோடு ஐக்கியம் கொண்டாடினால் அந்த தேவ பலத்தோடு போய் உலக காரியங்களை மேற்கொண்டு செய்ய முடியும். அதற்காகத்தான் ஓய்வு நாளை தேவன் நியமித்தார். அவர் சொன்னாரு, ஓய்வு நாளைக்கே நான் தான் ஆண்டவர், மனுஷகுமாரன் தன்னை அப்படிப்பட்ட ஆண்டவனாகிய நானே மேலானவன், அதனால இது எந்த விதத்திலும் தவறல்ல என்று சொல்லுகிறார். இதை கேட்டு அவங்களுக்கு கோவம் வருமா? நிச்சயமா கோவம் வரும். அதனால தான் அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறாரு. மனுஷகுமாரை தொழுது கொள்ளுகிற நாள் தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவராகிய இருக்க நான், என்னுடைய சீஷர்கள் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்யலாம், அதுல எந்த தவறும் இல்லை என்று அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்துல அடுத்து என்ன பண்றாரு பார்க்கும்போது, இந்த ஓய்வு நாளே எப்படிப்பட்ட காரியம் செய்யலாம் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை காமிக்க போறாரு. அதை பார்க்கும்போது வேறொரு ஓய்வு நாளிலே, இன்னொரு ஓய்வு நாள் எந்த நாள் சொல்லவில்லை, முதலாவது ஓய்வு நாள்ல இந்த கான்ட்ரோவர்சி வந்துருச்சு. அவர் சொல்லிட்டாரு, மனுஷகுமாரன்
ஓய்வு நாளுக்கு ஆண்டவராயிருக்கிறான்னு சொல்லிட்டாரு. வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசி உபதேசித்தாரு. அங்கே சூப்பின கையை உடைய மனுஷன் ஒருத்தன் இருந்தானு. அப்போது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி, இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் வேணும்ட்டு என்ன செய்யறாரு, ஓய்வு நாளா பார்த்து பார்த்து எல்லாம் பண்றாரு. இப்ப அவரை குற்றம் பிடிக்கணும். ஏனென்றால் ஓய்வு நாளை மீறினவன் கொலை தண்டனைக்கு ஏதுவா இருக்கிறான் என்று எங்க போட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கு. இதை பிடிச்சி இவரை கொலை பண்ணிடலாம் அப்படி என்று எல்லாரும் திட்டம் தீட்டியாச்சு. அதனால என்ன பண்றாங்க, இவர் ஆஸ் யூஷுவல் எங்க வராரு, ஜெபாலயத்துக்கு வராரு. எல்லாரும் அவரே பார்த்துட்டு இருக்காங்க, உபதேசிக்கிறாங்க. ஓகே, உபதேசிக்கட்டும், இப்ப ஏதாவது பண்ண போறாரு பார்க்கலாம் அப்படின்னு அவரே பாக்குறாங்க. அப்போது வேத பார்க்கன் பரிசேரம் அவருக்கு குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அங்கே சூபின கை, வலது கை உடைய ஒரு மனுஷன், வலது கை சூபி இருக்கு, நல்லா குறிப்பிட்டிருக்காங்க, எந்த கை, வலது கை. அப்போ இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு நோக்கமா இருந்தாங்க. அவருடைய சிந்தனைகள் அவர் அறிந்து, ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ லோகத்தை படைத்த தேவன், மனுஷருடைய மனதில் என்ன இருக்கு என்பதை அவர் சிந்தித்து நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாரு. அவருடைய சிந்தனைகள் அவர் அறிந்து சூபின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவிலே நில் என்றால் அவன் எழுந்து நின்றான். இப்ப எதிரில தனியா செஞ்சா கூட யாருக்கும் தெரியாது, ஏன் நிக்க வேற சொல்றாரு. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, இப்ப நிக்க வச்ச பிறகு மிகுந்த அவ எல்லாரும் அவரே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரையும் சுத்தி பாக்குறாரு. நான் உங்களுக்கு ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டாங்க. இப்ப நீங்க இங்க கேட்கலாம், இதுல என்ன இருக்கு, ஓய்வு இதுல என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாய் வழியாக ஓரல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாய் வழியாக பரவப்பட்ட அந்த சட்டத்திட்டத்தில் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓய்வு நாள்ல உதாரணத்துக்கு யாராவது சாவர நிலைமையில இருந்தா மட்டும்தான் அவங்கள காப்பாற்றணும், ரைட்டா? இப்ப இப்ப இன்னைக்கு செத்துருவான், இல்லைன்னா அவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படிங்கிறவங்க மட்டும்தான் சுகப்படுத்தணும். மிச்சவங்களுக்கு அப்படிலாம் சாக மாட்டான், கொஞ்சம் உடம்பு தான் சரியில்லை, ஆனா இன்னைக்கு தேறிடுவான், வெயிட் பண்ணலாம், நாளைக்கு ஓய்வு நாள் இல்லை அப்போ சுகப்படுத்திக்கலாம், அதுதான் உண்டு ஒழிய அன்றைக்கு செய்யக்கூடாது. அது மனுஷருக்கு. ஆனா விலங்குக்கு எப்படின்னா, ஒரு விலங்கோ ஒரு மாடோ ஒரு ஆடோ ஏதாவது குழியில விழுந்துச்சுன்னா தூக்கி எடுத்துடணும். நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு செல்ஃபிஷா ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்கன்னு. இதெல்லாம் மோசையோட பிரமாணத்துல கொடுக்கவில்லை, இவர்களாகவே இணைத்து கொண்ட சட்டத்திட்டங்கள். அதான் அவர் கேட்கிறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை யாருமே பதிலே பேசல. இவர் ஒரு கேள்வி கேள பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வியை கேட்பாரு, அந்த கேள்விக்கு யாராலையும் பதிலே பேச முடியாது, அப்படிப்பட்ட கேள்வியை இயேசு கேட்பாரு. அப்ப கேட்ட பிறகு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான், உடனே அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. அவர்களும் மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரை ஒருவர் ஆலோசித்தார்கள். இப்பதான் கான்ட்ரவர்சியல் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து தெரியுமா தெரியாதா? கான்ட்ரவர்சியல் வரும், தெரியும் தெரியும். அப்ப நம்ம நினைக்கிறோம், தெரிஞ்சு ஏன்பா அப்படி செய்யறாரு என்று சொல்லி பார்க்கும்போது அதான் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வரார் என்று சொல்லி பார்க்கும், லீகலிசம் அப்படின்னு சொல்லுவோம். சில சில சட்டத்திட்டங்களை பின்பற்றினால் மாத்திரமே அவங்க என்ன செய்ய முடியுமா, அவங்க தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று யூதர்கள் நம்பினாங்க. அது மட்டுமல்ல, இன்னொன்னு அவங்க நம்பினாங்க. இப்பொழுது அவங்களுடைய கஷ்டமான நிலைமை என்ன நிலைமை, இப்ப அவங்களுக்கு தாவீதின் குடும்பத்தில் யாராவது இஸ்ரவேல் ஆட்சி செய்யறாங்களா? இல்ல. அவங்களை யார் ஆட்சி செய்யறாங்க? ரோமர்கள் ஆட்சி செய்யறாங்க. அவங்களுக்கு அடிமையாக இருந்துட்டு இருக்காங்க. நம்முடைய இந்த பயங்கரமான நிலைமைக்கு காரணமே நம்ம நியாயப்பிரமாணத்தை சரியாக பின்பற்றவில்லை, அதுதான் காரணம். அதனால இனி நியாயப்பிரமாணத்தை கடுமையா பின்பற்றினா மாத்திரமே என்ன ஆகும் என்று சொல்லி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, ஒரு தனிப்பட்ட மனுஷன் கடுமையாக நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே அந்த ஒரு தனிப்பட்ட மனுஷன் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவில்லை என்றால் அவனுக்கு சாபம் வரும், அத்தோடு கூட தேசமே அதனால சபிக்கப்பட்டு விடும். அதனால ரொம்ப அவங்க காஷியஸா இருப்பாங்க. யாராவது பண்ணிட்டாங்கன்னா உடனே உடனே தண்டனை கொடுத்து இப்படியாக இருக்கிறதுனால இது தவறான ஒரு காரியம் என்பதை முன்குறிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நானே அதாவது ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறேன், அந்த ஓய்வு நாளிலே நன்மை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் ஓய்வு நாளை கொடுத்திருக்கார். அந்த நன்மை என்ன என்றால், அந்த ஓய்வு நாளிலே நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும், பிறர் அரவணைக்க வேண்டும், தேவனோட ஐக்கியமா இருக்க வேண்டும், தேவனுடைய பிரமாணத்திற்காக கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு மாறாக நீங்களாகவே சொல்லுகிற லீகாலிசம் என்கிற சட்டத்திட்டத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களை ஒரு பொழுதும் தேவன ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்காது என்பதை உணர்த்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த இரண்டு காரியத்தை செய்யறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, மூர்க்க வெறி கொண்டுட்டாங்க. இயேசுக்கு தெரியுமா?
தெரியும். ஆனா என்ன ஆலோசனை பண்றாங்க, எப்படி அவரை கொலை செய்வது என்று சொல்லி அவருக்கு எதிராக. அதனால தான் விட்டு போக போகிற பணியை மேற்கொண்டு செய்வதற்காக இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்க போறாரு. அதைத்தான் அடுத்த பகுதியில் சொல்றாங்க. 12 தேர்ந்தெடுத்தல் மற்றும் சமவெளியில் பிரசங்கம். முதலாவது 12 பேரை தேர்ந்தெடுத்தல் 12 16 வசனத்திலே காணப்படுகிறது. சமவெளியில் பிரசங்கம் 17 48 வசனத்தில் காணப்படுகிறது. முதலாவது 12 பேரை தேர்ந்தெடுத்தல் பத்தி நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்ற, அந்நாளிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறுகிறாரு. இப்போ நீ நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்துடைய ஜெப வாழ்க்கையை லூக்கா தான் மிக அதிகமாக விஸ்தாரமாக சொல்வதை பார்க்க முடிகிறது. அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்து தனிமையில இரவில ஜெபிப்பதையும் மலையிலே போய் ஜெபிப்பதையும் மட்டுமல்லாது லாசருவே வெளியே வா என்று சொல்வதற்கு முன்பாக ஜெபித்ததையும் அதே அதே டயத்தில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்ததையும் அத்தோடு கூட இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த சிலுவையில் ஏறெடுத்துல முதல் ஜெபம் என்று சொல்லி ஜெபமும் இவை எல்லாமே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. அதை எங்க பார்க்கும்போது அந்நாட்டில் அவர் ஜெபம் பண்ணும்போது மலை மேல் ஏறி இரா முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரு. அப்ப நீங்க கேட்கலாம், இயேசுக்கு ஏன் ரா முழுதும் ஜெபிக்கணும்? இயேசு ஏன் ஜெபிக்கணும் என்றால் அவர் மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்காரு. பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவர் 12 சீஷர்களை அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்க போறாரு. அதனால பிதாவோடு கூட இணைந்து இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறாரு. சோ ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் நடக்க போது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன என்றால் 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தது தான். அந்த 12 சீஷர்ல ஒருவன் யூதாஸ் கரியத்து. அவன் நிச்சயமாக அவரை காட்டிக் கொடுக்க போகிறார் என்று பிதாவுக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். தெரிந்துதான் என்ன செய்ய போறாங்க, 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்க இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதாவது தீர்மானம் எடுக்க போறோமோ, எதையாவது முடிவு எடுக்க போறோம் என்று சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக நாம் ஜெபத்திலே நேரத்தை செலவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நேர்பாதையில ஆண்டவன் நம்மளை நிச்சயமாக நடத்த முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த ஜெபம் தேவைப்பட்டுச்சுன்னா அவருடைய சீஷர்கள் நமக்கு எவ்வளவு தேவைப்படும் என்பது உணர்ந்து கொள்ளுங்கள். பொழுது விழுந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வழைத்து, இப்பதான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பாத்தீங்க லூக்கா இதுல அதிகாரத்துல பார்க்கும்போது, லூக்கா 10 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்புறம் 70 சீஷர்களோட தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை அநேகர் பின்பற்றி வராங்க சீஷர்களாக. அவர்களை எல்லாரும் வழைத்து அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய முடிவு எடுக்க வேண்டும். ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 200 பேர்ல 12 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி என்றால் அவளுக்கு எவ்வளவு தேவ சித்தம் வேண்டும், எவ்வளவு தேவன் ஞானம் வேண்டும், பிதா கிட்ட கேட்க வேண்டும். அதுதான் ராம் முழுதும் ஜெபிச்சாரு. 12 பேரை தேர்ந்தெடுத்துட்டாரு. அவர்கள் அப்போஸ்தலர் என்று பெயர் எடுத்தார். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன வைக்கிறார்கள் போல், நான் உங்களை அனுப்ப போகிறேன் என்றுதான் அர்த்தம். ஆனா 12 பேரை நான் என்ன பண்ண போறேன், அனுப்ப போறேன். அதனால உங்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்ற பெயர் அப்போஸ்தலர்கள். அவர்கள் பேதுரு என்று பெயர் கொண்ட சீமோன். பேதுரு என்றால் என்ன சொல்லுகிறோம், கல் என்று சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் அவன் பேரை சீமோன் என்று பேதுரு பேரை மாற்றுகிறாரு. நீ சீமோனா இருக்கிறாய், இனி நீ பேதுரு அழைக்கப்படுவாய், இனி இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறாரு. இந்த கல்ல சபையானது பாதாளத்தினால் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பேதுரு என்று சொல்றாங்க. அடுத்தது அவன் சகோதரனாக அந்திரேயா. அந்திரேயா தான் முதல் இயேசுவை கண்டுவிட்டு தன் சகோதரனாக பேதுரு கிட்ட போய் மெசியாவை கண்டேன் என்று சொல்றாரு. அந்திரேயா பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனுடைய சீஷன் என்று சொல்றாங்க. யாக்கோபு, யோவான் இவர்கள் செபுதேயு அப்படின்ற தகப்பனுடைய 2 பிள்ளைகள். இந்த யாக்கோபு யோவான் என்று சொல்லி பார்க்கும்போது அநேக டயத்துல பேதுருவோடு இணைந்து ஊழியம் செய்வதையும் நம்ம அப்போஸ்தலர் அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. ஆனா யாக்கோபு என்பவன் முதல் இரத்த சாட்சியாகவே, ஆமா, ஏரோது அகிரிப்பா முதலாம் ஏரோது அகிரிப்பாவினால இரத்த சாட்சியாக கொலை செய்யப்படுகிறான், சிரசேதனம் செய்யப்படுகிறான். பிலிப்பு பார்க்கும்போது நமக்கு எல்லாருமே தெரியும். பிலிப்பு என்பதை தான் பார்க்கும்போது அவன் வந்து அநேக பேர்கிட்ட நல்ல உரையாடுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் தான் 5 அப்பம் 2 மீன் இடத்துல அந்த 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 5 அப்பம் 2 மீனும் இருக்கிற பையன் கிட்டே இருந்து போய் அந்த சிறு பிள்ளைகிட்ட இருந்து அந்த அப்பத்தை கொண்டு வருவார். சோ பிலிப்பு என்பவன் மிக அனைவரிடம் எளிதாக மிங்கிள் ஆகி பேசுகிறவனாக காணப்படுகிறான். பர்தலமேயு அப்படி என்று சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி பார்க்க இவரை யாருன்னு சொல்லிக்கிறாங்க, அந்த பரிமள தைலத்தை ஊற்றுறவன் இயேசு கிறிஸ்து சரீரத்தின் மேலே அந்த பர்தலமேயு என்று சொல்றாங்க. மத்தேயு நமக்கு எல்லாத்திலும் ஆயக்காரனாக இருக்கிறான். அந்த மத்தேயு தான் முதல் இயேசு சுவிசேஷத்தை எழுதினவனாக இருக்கிறான். தோமா நம்ம அறிவோம் சந்தேகப்படுகிறவனாக இருக்கிறான். அநேக டயத்துல சந்தேகம். இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு அப்புறம் நீரே ஆண்டவர் என்று சொல்லும், தேவன் என்று சொல்லும், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றேன். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ கண்டதனால் விசுவாசித்தாய், காணாது விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவான்கள் சொல்றாங்க. அல்பேன் குருமானாகிய யாக்கோபு, இவனை சிறிய யாக்கோபு என்று அழைக்கிறாங்க. ஏனென்ற பெரிய
யாக்கோபுக்கும் சிறிய யாக்கோபுக்கும் வித்தியாசத்தை காட்டணும்காக சேல்தே எனப்பட்ட சீமோன். அப்போ சீமோன், இன்னொரு சீமோன் இருக்கிறதுனால இவன் சேல்தே செலோத்தே எனப்பட்ட சீமோன் அப்படின்னு சொல்லி இந்த சீமோனை வேறுபடுத்துறாங்க. இவர்களுடைய பேரெல்லாம் அநேக ஊழியத்தை செய்ததாக காணப்படவில்லை. சில பேர் தான் காணப்படுது, 4 பேர் தான், மிச்ச பேர்லாம் காணப்படவில்லை. யாக்கோபின் சகோதரன் ஆகிய யூதா, அப்ப யாக்கோபின் சகோதரன் ஆகிய இப்ப யூதா என்று ஒருத்தர் இருக்கிறாரு, அவன் யாக்கோபின் சகோதரனா இருக்கிறாங்க. துரோகியாக யூதாஸ் கரியத்து என்பாங்க. துரோகி அப்படின்னு சொல்லி பொய்யை செய்கிறவன், பொய்யன் யூதாஸ் கரியத்து துரோகி ஆகிய அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிடுறாங்க. துரோகம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ துரோகி என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தாரு, இவன் என்ன செய்ய போறான், என்னை காட்டி கொடுக்க போகிறான். அப்ப நீங்க கேட்கலாம், காட்டி கொடுக்க போகிறவன் என்று தெரிந்து ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி. அங்க அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய சாய்ஸ் தான் இங்க ஆக போகிறது. இவன் காட்டி கொடுக்க போகிறான் தெரியும், ஆனால் இவன் எதை தேர்வு செய்ய போகிறான் என்பது முக்கியமாக இருக்கிறது. அவனால இயேசு கிறிஸ்து 3 முறை அவனை எச்சரிக்கிறாரு, நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு, நீ உன்னை பார்த்துக்கொள்ளு, நீ இப்படி செய்யாதே என்று சொல்லி 3 முறை எச்சரிக்கிறாரு. அந்த எச்சரிப்பை அவன் ஏற்றுக்கொள்ளாதனால சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படியாக காரியத்தை நடப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்து நீங்க பார்க்கும்போது இப்ப எல்லாரையும் அவர் தேர்ந்தெடுத்துட்டாரு. அப்ப அடுத்த ஒரு கேள்வி, இயேசு ஏன் 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார்? அதுக்கு 6 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம், அவரது போதனையை பரப்புவதற்கும் அவருடைய பணியை தொடர்வதற்கும் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தாரு. பூமியில் தன்னோட நேரம் குறைவாக இருப்பதை இயேசு அறிந்திருந்தாரு. அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு பின்னர் அவருடைய இரட்சிப்பின் செய்தியை பரப்பும் நெருங்கிய சீஷர்களின் குழு அவருக்கு தேவைப்பட்டது. அதனால் மத்தேயு 28 அதிகாரத்துல கடைசியா சொல்றாரு, இந்த 12 அப்போஸ்தலரை பார்த்து 11 பேர், 12 பேர்ல ஒருத்தன் மரித்து போய் விடுகிறான், யூதாஸ் கரியோத்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சோ இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை பணியை தொடர்வதற்கு. இரண்டாவது, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறிக்க. ஏன் 12 பேரை தேர்ந்தெடுக்கணும்? 11 பேரை தேர்ந்தெடுக்கலாமா? 10 பேரை 15 பேரை தேர்ந்தெடுக்கலாமே. ஆனா 12 பேரை தேர்ந்தெடுத்து எதற்கு சொல்லி பார்க்கும்போது கோத்திரங்களை குறிக்க, இஸ்ரவேலின் கோத்திரங்களை குறிக்க. 12 என்ற எண் இஸ்ரவேலின் 12 பழங்குடியினரை குறிக்கிறது. இது இயேசு தம்முடைய மக்களுடன் தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை மீட்டெடுத்து நிறைவேற்றுகிறார். 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுப்பதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய உடன்படிக்கையை மீட்டெடுத்து நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றுகிறார்? புதிய உடன்படிக்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகிறேன், இயேசு கிறிஸ்துவாகிய நான் புதிய உடன்படிக்கை என்பதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை நிறைவேற்ற போகிறேன் என்பதை குறிப்பதற்காக 12 பேரை தேர்ந்தெடுத்தாரு. மூன்றாவது, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு சரியான சாட்சியாக இவர்கள் இருக்க வேண்டும். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது 12வது ஒரு சீஷனை அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கும் போது என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல இயேசுவின் அற்புதங்கள், போதனைகள், சிறுவேளை அறையப்படுதல் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை நேரடியாக காணும் நம்பகரமான சீஷர் இயேசுவுக்கு தேவைப்பட்டனர். அதனால் அவரை பற்றி சாட்சியம் அளிக்க முடியும். முக்கியம். அதனால்தான் 12 பேர்ல ஒருத்த மரித்த பிறகு இப்படிப்பட்ட தகுதி உடையவர்களை 2 பேரை கொண்டு வந்து ஒரு சீட்டு போட்டு மத்தேயுவை தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இந்த 12 பேர் எதுக்கு இருக்காங்க? இவர்கள் கண்ணார கண்டவர்கள், நாம அதெல்லாம் காணவில்லை. சோ இந்த 12 பேரும் இயேசுவின் வாழ்க்கையை பார்த்தாங்க, அவருடைய ஊழியத்தை பார்த்தாங்க, மரணத்தை பார்த்தாங்க, உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் பார்த்தார்கள், சரியாக சாட்சியாக இருப்பதற்கு. நான்காவது, பிரசங்கிப்பது, குணமாக்குவது, பேய்களை துரத்துவது, அற்புதங்களை செய்வதற்காக 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தாரு. அத மத்தேயு 10 அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர் தம்முடைய 12 சீஷர்கள் தம்மிடம் வரவழைத்து அசுத்தாவியை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. நான்காவது காரணம். ஐந்தாவது காரணம், திருச்சபையின் அஸ்திபாரத்தை கட்ட வேண்டும். இப்போ இவர்கள் எதற்கு தேர்ந்தெடுத்தாங்க? சபை என்கிற ஒரு குழுவை அவர்கள் நியமிக்க வேண்டும். அந்த குழுவுக்கு யார் அஸ்திபாரத்தை கட்டுவதற்கு இந்த அப்போஸ்தலர்கள் தேவைப்படுறாங்க. ஏனென்றால் ஆரம்ப கால கிறிஸ்துவ தேவாலயத்தை நிறுவுவதில் அப்போஸ்தலர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள். அவர்கள் போதனைகள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடித்தளத்தை உருவாக்கின. நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்கள் எல்லாமே அப்போஸ்தலர்களாலே எழுதப்பட்ட, முக்கியமாக பவுலால் எழுதப்பட்ட நிருபங்கள், எழுதப்பட்ட சுவிசேஷங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் என்று சொல்லி, யோவான் எழுதின சுவிசேஷம் என்று சொல்லி, இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் யார்? அப்போஸ்தலர்களாலே எழுதப்பட்ட
எழுதப்பட்டது. நீங்க அப்ப கேட்கலாம், மார்க் அப்போஸ்தலன் அல்லவென்று சொல்லி. மார்க் அப்போஸ்தலன் அல்லதான். ஆனால் அப்போஸ்தலனாக பேதுருடைய உபதேசத்தை கேட்டு மார்க் யோவான் என்பவன் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினாரு. அப்ப நீங்க லூக்கா அப்போஸ்தலன் இல்லை என்று நீங்க கேட்கலாம் அல்லவா? லூக்காவானவர் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தனால, பவுலோடு இணைந்து அவர் செய்த பிரசங்கத்தை கேட்டதுனால, லூக்கா என்கிற ஒரு புறஜாதியன் ஆகிய ஒரு வைத்தியன் லூக்கா சுவிசேஷத்தின் அப்போஸ்தல அதிகாரத்தை எழுதினாரு. யோவான் யோவான் எழுதின நிருபம் யோவான் சீஷனாலே எழுதப்பட்டுச்சு. ஆகவே அப்ப எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் படியாக அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி என்பது அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லா இருக்கிறாரு. இந்த அப்போஸ்தலர்கள் இல்லைன்னா நம்ம கிட்ட புதிய ஏற்பாடு கிடையாது. அதனால திருச்சபையின் அஸ்திபாரத்தை கட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தாரு. 6வது காரணம், தேவன் சாதாரண மக்களை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை காட்ட. இவங்க சாதாரண மக்கள், இவங்க யாருமே வேதத்தை படிக்கவர்கள் அல்ல, பரிசேயர்கள் அல்லது வேத பாரர்கள் கிட்ட உட்கார்ந்துட்டு வேதத்தை படித்தவர்கள் அல்ல. பவுலை பார்க்கும்போது பவுல் கமாலியல் கீழாக உட்கார்ந்து பழைய ஏற்பாட்டு காரியங்களை படித்து தேறினவர் அப்படின்னு சொல்லுவோம். பரிசேயனுக்கு பரிசேயனாக இருந்தான் பவுல். ஆனா இவர்களோ எதுவுமே படிக்காதவர்கள். அவர்கள் மீனவர்கள், வரி வசூலிப்பவர்கள், சாதாரண மனிதர்களை இயேசு தேர்ந்தெடுத்தாரு. தேவன் யாரை வேண்டுமானாலும் தன்னுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்துவார் என்பதை காட்டுவதற்காகவே இந்த சாதாரண 12 அப்போஸ்தலர்களை ஜனங்களை அப்போஸ்தலராக இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தாரு. இப்ப இந்த 6 காரணத்துக்கு என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி தேர்ந்தெடுத்த பிறகு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, தேர்ந்தெடுத்த பிறகு சமவெளியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு மலையில போய் 12 அநேக சீஷர்களை கூப்பிட்டாரு. அதுல 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்துட்டார். தேர்ந்தெடுத்த பிறகு மலையிலேருந்து கீழே இறங்கி சமவெளிக்கு வரார். மலையிலேருந்து சமவெளிக்கு இறங்கி வருதல், மலையின் அனுபவம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனோடு இணைகிற ஒரு அனுபவம், தேவனோடு உறவு கொள்கிற ஒரு அனுபவம், மலை மேல் இருக்கிற அனுபவம். அந்த மலை மேல ஜெபிச்சாச்சு நைட்டு முள்ள அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்து சமவெளியிலே சக ஜனங்களை சந்திக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலர்கிட்ட இப்பவே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. ஓகே, ஓகே. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ சமவெளிக்கு இறங்கி வந்துட்டாங்க. சமவெளிக்கு இறங்கி வந்த பிறகு இப்போ இவர் பிரசங்கிக்க போறாரு. அப்போ சமவெளி அனுபவம் அப்படி என்று சொல்கிறோம். சமவெளியில யாரை பார்க்க போகிறாரு? அப்போ ஜனங்களை பார்க்க போகிறார். சமவெளியில அவர் ஜனங்களை சந்திக்க போகிறாரு. சமவெளியில ஜனங்களை சந்திக்க போறார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட, நீங்க மலை மேல் இருக்கிற அனுபவத்தை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. அந்த அனுபவத்தோடு கூட நீங்க இறங்கி வந்து சமவெளியிலே ஜனங்களை சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு நான் கொடுக்கிற மாதிரி உபதேசத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஒரு வேறுபாட்டை காண்பித்திருப்பை பார்க்க முடியுது. மலை மேலிருந்து சமவெளிக்கு இறங்கி வராங்க. இது இப்ப சமவெளியில் பிரசங்கிக்க அவர் ஆரம்பிக்க போறாரு. சமவெளியில் பிரசங்கம் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல 4 காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது, பிரசங்கத்தின் பார்வையாளர்கள் யாரு அப்படி என்பதை பார்க்கிறோம். பிரசங்கத்தின் பார்வையாளர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, அதைத்தான் லூக்கா 6ஆம் அதிகாரத்துல நம்ம இங்க பார்க்கும்போது, லூக்கா 6:17 19 வசனத்துல யாரெல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க, யாரெல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க, அது மிகவும் முக்கியமானது. ஊர் பேர்ல அதுல போட்டிருக்காங்க. ஏன் அந்த ஊர்களை பேர்களை போட்டிருக்கா என்பது மிக அவசியமானது. அதுக்கப்புறம் அந்த பிரசங்கத்தை என்ன ஆரம்பிக்கிறாரு, 3 காரியத்தை பிரசங்கத்துல சொல்றாரு. முதலாவது, பேரின்பமும் துயரமும். அது 6ஆம் அதிகாரம் 20-26 வசனங்கள்ல சொல்றாங்க. பேரின்பமும் துயரமும். அடுத்தது, எதிரியை நேசிப்பது அப்படி என்று சொல்லி 27ஆம் வசனத்திலிருந்து 36 வசனத்துல சொல்றாங்க. எதிரியை நேசிக்கணும். 4வது, இந்த சமுதாயத்துல நம்ம வாழ்றோம். அப்படி சமுதாயத்துல வாழ்கிறவர்கள் எப்படிப்பட்ட விதிகளை கையாள வேண்டும் அப்படி என்று சொல்லியும் இந்த சொல்றாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் மோசேயோட பிரமாணத்தை பின்பற்றி வந்தாங்க. இதுவரைக்கும் மோசேயோட பிரமாணத்தை பின்பற்றி வந்தாங்க. அதுவே அடித்தளமாக கொண்டிருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து புதிய உபதேசத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த புதிய உபதேசத்திலே பார்க்கும்போது, எப்படியாக அந்த மோசேயோட பிரமாணத்தை விடவும் இந்த புதிய பிரசங்கம் வேறுபட்டு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த இடத்துல. இதைத்தான் நம்ம காணப்போகிறோம். இப்போ சமவெளியின் பிரசங்கத்தை 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். முதலாவது, பிரசங்கத்தின் பார்வையாளர்கள் யாரு. 2வது, பேரின்பமும் துயரமும். 3வது, எதிரியை நேசித்தல்.
நான்காவது, சமூகத்திற்கான விதிகள் என்ன, எப்படிப்பட்ட விதிகளை சமூகத்திலே வாழப்போகிற நீங்கள் பின்பற்ற வேண்டும். யார் 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 சமூகத்தில் வாழ போறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள். இந்த சமூகத்தில் நீங்க போறீங்க இல்லையா, போக போகிற நீங்கள் எப்படிப்பட்ட விதிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நமக்கு நல்லா தெரியும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அப்படியா? ஒரு கையை அடுத்தா இன்னொரு கையை எடு, அப்படி என்பதுதான் பழைய ஏற்பாட்டிலே மோசையோட பிரமாணம் சொல்லுகிறது. அதற்கு நேர்மாறாக சமூகத்தின் விதிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி அமைக்க போவதை இதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது பிரசங்கத்தின் பார்வையாளர்கள் யார் என்பதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு 17வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களோட கூட இறங்கி சமமான ஒரு இடத்திலே நின்றால் அங்கே அவருடைய சீஷரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி, சீஷரில் அநேக பேரும், நல்லா புரிஞ்சுங்க, அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, சீஷர்களும் இருக்கிறாங்க, கேட்கும் படிக்கும். எத்தனை குரூப் வராங்க பாருங்க. இப்போ அப்போஸ்தலர்கள் ஒரு பக்கம் 12 பேரு, சீஷர்கள் எத்தனை பேர்னு சொல்ல அநேகரும். அப்போ அவர் உபதேசத்தை கேட்கும் படிக்கும், தங்கள் வியாதியில் இன்றும் குணமாக்கும் படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள். யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன வராங்க இவங்க? வியாதியில் இருந்து சுகம் பெற வராங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க போறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியல. இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாள் மலையில இருந்தார்ப்பா, இறங்கி வந்துட்டாரு, நம்ம சுகம் கொடுப்பாரு, சீக்கிரமா ஓடி வா அப்படின்னு ஒரு கூட்டம் திகு திகு திகுன்னு ஓடி வருது. எங்க இருந்துலாம் ஓடி வருது? யூதேயா தேசத்து திசைகள். யூதேயா எங்க இருக்கு நமக்கு தெரியும். யாவற்றில் இருந்தும், எருசலேம் நகரத்தில் இருந்தும். இது எல்லாம் எந்த தேசம்? யூதேயா, எருசலேம் என்றாம் யூதர்கள் வாழ்கிற தேசம். ரைட்டா? இவர்கள் என்ன பிரமாணத்தை பின்பற்றுகிறார்கள்? மோசேயோட பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள். ரைட்டா? அடுத்து தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருக்கும் தீரு சீதோன் என்பது புறஜாதிகளுடைய பட்டணம். இவர்களுக்கு மோசேயோட பிரமாணம் தெரியாது. இந்த தீரு தேசத்துக்கு, சீதோன் தேசத்துக்கு போய் தான் இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்த ஒரு பெண்ணை உடைய தாய் வந்து கெஞ்சுறாங்க, எப்படியாவது என் பிள்ளை சுகப்படுத்துன்னு. அப்போ கேட்காமலே போறாரு. கேட்காம போயிட்டு சீஷர்கள் சொல்றாங்க, ஏன்பா ஏன் கேட்காம அவளை அனுப்பிடுப்பா அப்படின்னு. அப்பவும் பேசல. அப்போ வந்து காலில் பணிந்து கொண்டு என் பிள்ளையை சுகப்படுத்துங்கிறாங்க. அப்போ நான், அதாவது பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிற அப்பத்தை நாய்களுக்கு போடலாமா இயேசு கிறிஸ்து? ஏன்னா நாய்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு கேட்கறேன். இல்ல, யூதர்கள் புறஜாதிகள் நாய்கள் என்று அளவுக்கு அவர்களை கீழ்த்தரமாகத்தான் நடத்துவார்கள். அதை முன்பிரிப்பதற்காக தான் அவர் சொல்றார். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நாய்கள் கூட மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை தின்னுமே, நான் புறஜாதியாக இருந்தாலும் நீங்க போடுகிற அந்த வல்லமையினால் என் மகள் சுகம் பெறுவாளே என்று சொன்ன பொழுது அந்த நிமிடத்தில் அந்த மகள் சுகம் பெற்றதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ தீரு சீதோன் எது? புறஜாதிகளோட பட்டணத்திலிருந்து, கடலோரத்திலிருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. சோ எத்தனை குரூப் இருக்காங்க? அப்போஸ்தலர்கள் 12 பேரு, அநேக சீஷர்கள் ஒரு பக்கம், யூதேயா எருசலேம்ல இருந்து வந்த மோசையோட பிரமாணத்தை பின்பற்றுகிற யூதர்கள் ஒரு பக்கம், புறஜாதிகள் ஒரு பக்கம். இத்தனை மக்களும் கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ அசுத்த ஆவியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவன் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். இப்ப என்ன பண்ணாரு? முதல்ல ஆரோக்கியம் கொடுத்துட்டாரு. அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும் படிப்பு வகை தேடினாங்க. எப்படியாவது தொட்டா கூட சுகம் பெற்று விடலாம். அப்போ இனி எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்ய போகிறார்? 2 விதமாக அவர் பிரசங்கம். ஒன்று, சுகமளிக்கும் வல்லமை அவரிடம் வெளிப்படும். இரண்டாவது, ஆவிக்குரிய சுகத்தை கொடுக்கிற உபதேசங்களும் அவரிடமிருந்து புறப்படும். புரியுதுங்களா? அவருடைய உடம்பில் இருந்து வல்லமை, சுகமளிக்கும் வல்லமையும் புறப்படும். சரீர பிரகாரமான சுகத்தையும் அவர் கொடுப்பார். அத்தோடு கூட இல்லாமல் ஆவிக்குரிய சுகத்தையும் அவர் கொடுக்க வல்லவர். இதெல்லாம் யாருக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு? தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு. இவர்கள் போய் இனி இப்படித்தான் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய சுகத்தையும் கொடுக்க வேண்டும், சரீர சுகத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது எல்லாமே இனி இதுக்கப்புறம் எல்லாமே ட்ரைனிங் தான். யாருக்கு ட்ரைனிங்? அப்போஸ்தலருக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு. அவர்கள் சரியாக ட்ரைனிங் எடுத்ததால தான் இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. எவ்வளவு அதிகமாக நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அதிக நேரத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் பழைய ஏற்பாடு படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டு முக்கியமானது. ஆனால் அதை விட மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய எல்லாவற்றுக்கும் மேலாக உபதேசம். அதனுடைய டீச்சிங்கை இப்ப யாருமே கொடுக்கறது இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய சுகமளிக்கிறார். அவருடைய பேரபிள்ஸ் என்ன அப்படின்னா,
தியானிக்கிறாங்களோ ஒழிய அவருடைய பிரசங்கம், அவருடைய டீச்சிங் என்ன என்பதை நம்ம சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே நமக்கு ஏற்படுகிறது. ஆனா இங்க என்ன சொல்ல வராரு, வல்லமை மட்டும் பத்தாது, சுகம் கொடுக்கறது மட்டும் பத்தாது, அவர்களுக்கு ஆவிக்குரிய சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதை கொடுக்கிறாரு. சோ இப்போ என்ன பண்றாரு, அப்போ எல்லாம் கூடி வந்துட்டாங்க, இனி பிரசங்கிக்க போறாரு. சோ பிரசங்கத்துல முதல்ல என்ன செய்யறாரு, பேரின்பமும் துயரமும் அப்படின்னு முதலாவது சொல்றாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது 4 வசனத்துல பேரின்பம் காணப்படுகிறது, மிச்சம் 3 வசனத்துல ஐயோ அப்படின்னு துயரம் காணப்படுகிறது. இதுல நம்ம முதலாவது பேரின்பத்தை பார்க்கலாம். லூக்கா 6 அதிகாரம் 20, 21, 22, 23 பேரின்பத்தை கொடுத்திருக்காங்க. பேரின்பம் என்றால் பிளஸட், அப்படி பியாட்டிடியூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். அப்போது அவர் தಮ್ಮ சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராயிருக்க நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது அப்படிங்கிற. நீங்க மலை பிரசங்கத்தை நிச்சயமா படிச்சிருப்பீங்க, நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மலை பிரசங்கத்திலும் இந்த பியாட்டிடியூட் அப்படி என்று சொல்கிற பேரின்பம் உண்டு. அங்க பார்க்கும்போது அதாவது தரித்திரன்னு சொல்ல, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யமன் அவர்களுடையது அப்படி என்று சொல்லி மத்தேயு 5 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்லியிருப்பார். ஆனா சமவெளி பிரசங்கத்துல என்ன சொல்றாரு பாருங்க, தரித்திரராய் இருக்கிற நீங்க பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அப்போ வேத இரண்டு விதமாக அதை வியாக்கியானிக்கிறாங்க. இப்ப தரித்திரர் என்று அவர் சொல்லது ஆவிக்குரிய தரித்திரராய் இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய விதமாகவே நாங்க பாவிகள், எனக்கு நான் பாவத்திலே இருக்கிறேன் என்று ஆவிக்குரிய நிலையிலே தரித்திரமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள் அப்படி என்பது ஒரு விதமான இன்டர்பிரேஷன் சொல்லலாம். இன்னொன்னு, தரித்திரராகவே இருக்காங்க அந்த காலகட்டத்தில், மிகுந்த கஷ்டம். நம்ம லாசரு இருந்தா, பணக்காரவர் இருந்தான். லாசரு எங்க போனாரு, ஆபிரகாம் மடிக்கு போயிட்டாரு. ஆபிரகாம் அந்த பணக்காரன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டு விட்டாரு. அப்புறம் ஏழையான விதவை என்ன பண்ணா, அவகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு போட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எல்லாரும் போட்டதை விட இந்த விதவை அதிகமாக போட்டார் என்று சொல்லி. அப்போ மத்தேயு லூக்காவோட சுவிசேஷத்துல நம்ம லூக்காவுடைய புஸ்தகத்துல பார்க்கும் போது அவர் முக்கியமாக சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை அதிகமாக ஊக்குவித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவே இந்த லூக்கா புஸ்தகத்தை அவர் எழுதினார். நல்லா புரிஞ்சு, லூக்கா புஸ்தகம் எழுதப்பட்டது புறஜாதியனாக. லூக்கா யாருக்கு எழுதினார், ரோமர் அப்படி என்று சொல்லி புறஜாதிகளுக்காக இந்த சுவிசேஷத்தை எழுதினார். அப்போ அப்படி எழுதும் போது சமுதாயத்தால் துரத்தப்பட்டவர்கள், சமுதாயத்துல நொறுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்துல கஷ்டப்படுகிறவர்களுக்கு என்ன சொல்றாரு, இப்ப கஷ்டப்படுறீங்கப்பா, ஆனால் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு இந்த உலகத்திலே. அது மாத்திரமல்லாமல் தேவர ராஜ்யத்தை நீங்க தேவனை சார்ந்து கொள்ளும் போது தேவன ராஜ்யத்துல நீங்க சேர்க்கப்படுவீர்கள் என்பதை உணர்த்துகிறாரு. அடுத்தது, இப்போது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நீதியின் மேல் பசிதாகம் இருக்கவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். நீதியின் மேல் பசிதாகம் உடையவன். ஆனா இங்க இருக்கிறவங்க பசியா இருக்கிறவர்கள் அப்படி என்று சொல்றாங்க. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள். சோ இப்ப பசியா இருக்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாக நீதிக்குரிய பசியா இருக்கிறவர்கள் தேவனுடைய நீதியை அடைந்து சுத்திகரிக்கப்படுவார்கள் அப்படி என்று எடுத்துக்கொள்கிறான். உண்மையாகவே சமூகத்தால் நொறுக்கப்பட்டு பசியா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் 5 மீனை 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மீதியானது 12 கூடையிலே எடுத்தது போல நிச்சயமாக பசியா இருக்கிறவர்களை போஷித்து பாக்கியமாக்குவாங்க. இப்போ அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்க என்ன பண்ணுவீங்க, நிச்சயமாக உங்கள் ஆண்டவர் நகைக்க வைப்பாரு, உங்கள் துக்கத்தை நீக்கி போடுவாரு. அடுத்தது, மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்கள் பகைத்து புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாத தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியமாக இருக்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்றால் இப்பொழுது அவருக்கு எதிர்ப்பு உண்டாயிடுச்சு. என்ன பரிசேயர்னா ரெடி ஆயிட்டாங்க, இவன் எப்படா அடிச்சு சாகடிக்கலான்னு சொல்லி. அப்போ எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு முன்பிருந்து வெளிப்பட்ட பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு இதே நிலைமைதான். அதனால எனக்கு எதிர்ப்பு வந்தது போல் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்ப்பு வரும். இது நமக்கு தான் சொல்றாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு அநேகரால பிரச்சனை தான். என்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க போனாலும் யாருமே ஏற்றுக்கொள்கிறவர் மிக கொஞ்சம் பேர் தான். எதிர்ப்பவர்கள் அதிகம், பகைக்கிறவர்கள் அதிகம், புறம்பாக்கிறவர்கள் அதிகம். எல்லாவற்றுக்கும் மேலாக பிற மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சொந்த குடும்பத்திலுமே துரத்தப்படுவது அதிகம், கம்யூனிட்டியிலிருந்து துரத்தப்படுவது அதிகம். அவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவி இல்லாதபடி நடுத்தரவிலே நிறுத்தப்படுவது தான்
இப்போது நடந்து கொண்டு, இது யாருக்கு சொல்றேன்னா உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் நான் சொல்றேன். காரணத்திற்காக, காரியத்திற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த பிரச்சனையும் வராது. இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று நிற்கிற ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை போல நிச்சயமாகவே எந்த விதத்திலும் நிச்சயமாக தள்ளப்படுவார்கள். அதனால நீங்கள் சந்தோஷப்பட்டு பதவி கொள்ளுங்கள். பரலோகத்தில் உங்கள் பகலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் அப்படியே செய்தார்கள். நிச்சயமாக மிகுதியாயிருக்கு. அதனால உபத்திரவப்படும் பொழுது, இயேசு நிமித்தமாக நிந்திக்கப்படும் பொழுது, அப்போஸ்தலர்களே, என்னை என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்களே, என்னை பின்பற்றி வருகிற சீஷர்களே, இனி குணமாக்க மாத்திரமில்லை, உங்க உடம்பை மட்டும் குணமாக்கல, என்னுடைய வசனத்தை கேட்டால் நீங்க ஆத்துமாவிலே குணப்படுவீர்கள். சீதோன் சேதத்தை சேர்ந்த புறஜாதிகளிலே, யூதா தேசத்தையும் எருசலேமை சேர்ந்த மோசேயுடைய பிரமாணத்தை பின்பற்றுகிற இந்த ஜனங்களே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நிச்சயமாகவே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அப்படி என்று சொல்லி, அப்படி தள்ளப்படும் போது நீங்கள் பாக்கியவாங்க. என பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உலகத்தில் மிகுதி அல்ல, பரலோகத்தில் மிகுதி. சோ இதெல்லாம் என்போம் பேரின்பம் என்று சொல்லி 4 காரியத்தை சொல்றாரு. அடுத்து 24, 25, 26 வசனத்தில் துயரத்தை பத்தி சொல்றாரு. அது ஐயோ அப்படி என்று 3 ஐயோ காரியத்தை சொல்றாரு. அந்த ஐயோ காரியம் என்ன என்று பார்க்கலாம். ஐஸ்வர்யனாக உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலுக்கு நீங்க அடைந்து தீர்ந்தாயிற்று, ஐஸ்வர்யவான்கள் அப்படி என்று சொல்றாங்க. அந்த காலத்துல முக்காவாசி ஐஸ்வர்யவான்களாக இருந்தவர்கள் நீங்க பார்க்கும்போது மத்தேயு வரி வசூலிப்பவர்கள், அவர்கள் அநியாயமாக வரி வசூலித்து பணக்காரர் ஆயிறாங்க. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ரோமர்களால் கீழே இவர்கள் வாழ்றாங்க. சோ ரோமர்கள் அநேகரை ஐஸ்வர்யம் ஆக்க விடவே மாட்டாங்க. அப்படி ஆயிட்டா நாம் கிளர்ச்சி பண்ணி விடுவாங்க சொல்லி முடிந்தவரை அவர்களை நொறுக்குகிறவர்களாகவும் அநேக வரிகளை வசூலிப்பவர்களாகவும் சுரண்டி அவர்கிட்ட அந்த வரியை பிடுங்குகிறவர்கள் தான் இருந்தாங்க. சோ அதனால ஐஸ்வர்யவான்களாக இயற்கையா யாராலும் ஆயிட முடியாது. அதே மாத்திரமல்ல, அவங்க வரி கட்ட முடியலன்னு சொல்லி நிலத்தை போய் அடமானம் வைப்பாங்க. நிலத்தை அடமானம் வச்சவன நிலத்தை வாங்கிப்பாங்க. அப்போ உன் நிலத்திலேயே நீ அடிமையா இருக்க சொல்லுவாங்க. சோ அப்போ அவன் சொந்த நிலத்திலேயே அடிமையா இருப்பான். அவனை ஐஸ்வர்யம் ஆக முடியுமா? முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க சிலர் ஐஸ்வர்யம் இருக்கிறாங்க. எப்படி ஐஸ்வர்யம் ஆனாங்கன்னா, அநீதியினாலே சம்பாதிச்சு ஐஸ்வர்யம் ஆயிட்டீங்க. அதனால நீங்க இந்த உலகத்துல உங்க ஆறுதல் அடைந்து தீர்ந்து விட்டது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்புறம் திருப்தியா இருக்கிறவர்கள் உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள் இப்போ, ஐயோ பசியா இருப்பீர்கள், இப்பொழுது நகைக்கிறீர்கள், உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். சோ இப்ப இவங்க எல்லாம் சொல்லி பார்க்கும்போது நம்ம பாக்குறோம், இந்த உலகத்துல சில நல்ல வசதி இருக்கிறவங்க பாக்குறோம். நம்ம உலகத்துல எக்கானமி எவ்வளவு டவுன் ஆனாலும், எவ்வளவு இன்ஃபிளேஷன் வந்தாலும் அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவங்க அநியாயமா சம்பாரிச்சு கொள்ளையா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. எந்த விலைவாசி ஏறினா என்ன, இறங்கினா என்ன, யார் ஆட்சிக்கு வந்தா என்ன, நமக்கு காசு வருது, அநியாயமா சம்பாதிக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சமுதாயத்திலே உண்மையாக உழைத்து தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விரிக்கிற ஒரு வரியும் நம்மளை சாவடிக்குது. என்ன பண்றது தெரியல. கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், அவ்வளவு வரிகளை எடுத்துட்டு போயிடுறாங்க. எங்க பார்த்தாலும் வரி, எதுலையுமே வரி, எங்கேயுமே திருப்தியா இருக்க முடியல. எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் திருப்தியா எடுக்க முடியல. ஆனா அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் திருப்தி பண்ணுவார். அதே டயத்துல இப்போ திருப்தியா இருக்கிறவங்களுக்கு ஐயோ, நீங்க பசியா இருப்பீர்கள், நிச்சயமாக இப்பொழுது நகைக்கிறவங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழிவீர்கள். இதெல்லாம் எப்ப நடக்கும்? இயேசு கிறிஸ்துவோட பகிரங்க வருகையிலே, வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் கொடுக்கப்பட்ட முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பிலே ஆண்டவன் நிச்சயமாக இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பாரு. அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ரகசிய வழிகளை அதுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவன் நிச்சயமாக நம்மளை நகைக்க செய்வார், நிச்சயமாக நம்மை ஆறுதல் படுத்துவார், நிச்சயமாக நம்மை பசியா இருக்க விடாமல் நம்மை திருப்தி ஆக்குவார். எல்லா மனுஷருக்கும் உங்களுக்கு குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, நம்ம அதான் எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் நான் தான் சூப்பர்னு சொல்லணும், அதுக்கு என்ன வேணா செய்வாங்க, நான் தான் பவர்ஃபுல், நான் தான் பெஸ்ட், அதுக்கு நான் யார வேணா அடிப்பேன், எவனை வேணா என்ன வேணா செய்வேன், நான் தான் புகழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த உலகம் உட்கார்ந்து இருக்கு. உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளையும் அப்படியே செய்தார்கள். சோ இப்போ உண்மையா ஊழியம் செய்யறவனுக்கு எப்போதுமே புகழ்ச்சி கிடையவே கிடையாது. தவறான ஒரு ஊழியம் செய்யறது, தப்பான உபதேசத்தை சொல்லுவது, சுயநலத்திற்காக உபதேசத்தை பயன்படுத்துவது, காசு பணத்தை சம்பாதிப்பதற்காக சுவிசேஷத்தை பயன்படுத்துவதற்கு மாத்திரமே இப்ப புகழ்ச்சியா இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்றார், உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு நீங்க கள்ள தீர்க்க தரிசிகள் கூட அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல புகழ்ச்சியை பெற்றார்கள் என்று சொல்லி இந்த வாரத்தை முடிக்கிறாங்க. இப்போ நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம முடிச்சிடலாம். இப்போ எத்தனை டைம் இப்போ 1 hour டைம் ஆயிடுச்சு.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மற்ற பகுதிகள் டைம் இல்லை. எதிரியை நேசித்தல் உதாரணமெல்லாம் இருக்கிறது. மற்ற பகுதியை மற்ற சகோதரர் மற்ற பிறர் அனதர் டீச்சர் வந்து நிச்சயமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.